மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் க்ரீன் டிம்பர் பார்க்கு. க்ரீன் டிம்பர் பார்க்கில் வாக்கிங் போகிறதுக்காக வந்தோம். ஆனால் ஊரில் தமிழ்நாட்டில் இப்போ 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் இந்த அஜித்குமார் அப்படிங்கிற பையனை காவல்துறையினர் அடித்தே கொன்றது தான். இது சாத்தான்குளம் வழக்க மாதிரி இது 2வது ஒரு வழக்காகிவிட்டது. இதை ஏன் இன்னும் நம்மளுடைய சட்டமோ அல்லது காவல்துறையில் பெரிய அதிகாரிகளோ இல்லை நம்மளுடைய அரசாங்கமோ, அதாவது நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கமோ ஏன் இதுக்கு சரியான ஒரு முடிவை இம்மிடியேட்டாக எடுக்கலை? அந்த அடித்த 6 பேரையும் முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பணி இடைநீக்கம், அதாவது இந்த தற்காலிக பணி நீக்கம் இதெல்லாம் கிடையாது. பெர்மனெண்ட்டாகவே அவங்கள இது பண்ணி விட்டுறணும், வெளியே பற்றி விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை, அதாவது 10 ஆயுள் 20 ஆயுள்னு போட்டு விட்டுறணும். இல்லாட்டா அவங்களுக்கு தூக்கு தண்டனை, இல்லாட்டா அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. நீங்கள் என்கவுண்டர் இது மாதிரி பண்ணாதுன்னா அடுத்த போலீஸார் அந்த வேலையை பண்ண மாட்டான். நீங்கள் எப்படி அடிக்கலாம் பப்ளிக்கை? இப்போ நாங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கோம், இங்கெல்லாம் இந்த வேலைகள் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் இந்த வேலை இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அடிக்கிறீங்க? நீங்கள் யார் முதல்ல அடிக்கிறதுக்கு? அதனால தான் நிறைய பேர் போலீஸ்காரங்களோட இவங்க அடித்த பாவம் தான் இவங்க வீடுகளில் உள்ளவங்க நிறைய பேருக்கு பிறக்கிற குழந்தை ஊனமுற்ற குழந்தைகளாகவும் பயங்கர கஷ்டப்பட்ட குழந்தைகளாகவும் அதுக்கு படுற கஷ்டத்தை பார்த்து பாவமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இவங்க செஞ்ச ஒரு கர்மா தான்.